ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளண்டர் மேட்சோட ஃபைனல் 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். காட்டுமிராண்டி கூட்டத்தோட தலைவன் ஒரு பக்கம் நம்ம சென்னை கிட்ட ரொம்ப அதிகமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ரொம்ப நிறைய ஆளுங்களோட அவன் வந்து சண்டை போடுறதால அவங்களெல்லாம் தாண்டி சென்னை இந்த தலைவன் கிட்ட வரதுக்குள்ள ரொம்பவே அவன் பாடி வீக் ஆயிருது. சென்னும் அவன் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த காட்டுமிராண்டி தலைவன் பாக்குறான், எங்க ஆளுங்க வந்துட்டாங்கடா, சத்தம் கேக்குது பாரு, இதுக்கும் மேல ஒருத்தனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ஷா பாக்குறா. மலை உச்சியில இருந்துட்டு எல்லாரும் கீழே பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க, அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு ஜின்ஷாக்கு தெரியுது. அங்க இருக்கிற அத்தனை பேரும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு தீப்பந்தத்தை பத்த வச்சுட்டு அப்படியே எல்லாருமே தீப்பந்தத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க வானத்தை பார்த்து. இந்த தலைவன் பாக்குறான், வந்திருக்கிறது நம்ம ஆளுங்க இல்ல, இவங்களோட ஆளுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. ஜின்ஷா கொல்லலாம் கொல்லலாம்னு சொல்லிட்டு கத்திட்டே மலையில இருந்து கீழே இறங்குறா. எத்தனை பேர் வந்தாலும் நம்ம கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இத பாத்துட்டு இந்த காட்டுமிராண்டி தலைவனே லைட்டா பயந்துடுறான். அந்த நேரம்னு பார்த்து அங்க நின்னுட்டு இருக்க நம்ம சென்னோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் போயிட்டு காட்டுமிராண்டி தலைவனை ரொம்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் நம்ம சென்னை அங்க வந்துடுறான். வந்து அவனை ஒரே போடுல போட்டு அங்கே தீத்து கட்டிடுறான். சென்னுக்கு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. நேரா அங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஈஷியன் இருக்கான்ல, ஈஷியனோட அசிஸ்டன்ட் அவன் மேலேயே செத்து கிடக்குறான்ல, அந்த அசிஸ்டன்ட்ட கீழே படுக்க வச்சுட்டு அவன் கண்ணை மூடி விட்டுட்டு மீதி இருக்கிற ஆளுங்களோட ஈஷியன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த இன்னொரு குரூப்போட சண்டை போட்டே இருக்கும் போது அவங்க ஆளுங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. ஈஷியனோட கையில இருக்கிற துப்பாக்கில புல்லட்டும் தீந்து போயிடுது. இதுவரையும் வாளே எடுக்காத நம்ம ஈஷியன் கையில வாள் எடுத்துட்டு தன்னோட ஃபைனல் சண்டைக்கு ரெடி ஆயிடுறான். கொஞ்ச நேரம் ஆகுது. நம்ம ஈஷியனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க சண்டையை முடிச்சிட்டு சென்னை அவன் குரூப்போட வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்தா ஈஷியன் ஒரு பெரிய வாளால குத்தப்பட்டு அப்படி நின்ன இடத்துலயே இறந்து போயிருக்கான். நம்ம சின்னதை பார்த்துட்டு அவனால தாங்கிக்க முடியல. ஈஷியன் பக்கத்துல வந்து அப்படியே அவனை கட்டி புடிச்சுக்கிறான். உடம்புல இருந்து ஆயுதத்தை பிச்சு போட்டுட்டு வேகமா ஈஷியனை கட்டி புடிச்சுக்கிறான் சென். பக்கத்துல ஈஷியனோட அப்பா கொடி பறந்துட்டு இருக்கு. அந்த கொடியை எடுத்து அப்படியே சுத்தி தன்னோட முதுகுல ஈஷியனை அப்படியே கட்டிக்கிட்டு நேரா அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். நம்ம ஜின்ஷா நிக்கிறா வீட்டுல. அடுத்த நாள் காலையில எதிர்பார்த்து உள்ள சென்னு வரத பார்த்துட்டு சந்தோஷமாயிடுறா. நல்லபடியா திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல கண்ணீரோட பாத்துட்டு இருக்கா. ஆனா சென்னு முகத்துல சிரிப்பே இல்ல. சைட்ல திரும்பி நிக்கிறான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா பாக்குறதுக்குள்ள அந்த ஈஷியனோட பாடிய கொண்டு வராங்க. ஈஷியன் இறந்து போய் வரத பார்த்துட்டு ஜின்ஷா ஷாக் ஆயிடுறா. அவ முன்னாடி அந்த பாடி அப்படியே படுக்க வைக்கிறாங்க. ஜின்ஷாவால இப்ப கூட நம்ப முடியல. கத்தி அழ ஆரம்பிக்கிறா. சென்னுக்கும் ரொம்ப உடம்பு முடியாம தான் இருக்கு, நிக்கவே முடியாம. ஆனா ஈஷியனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அப்படியே அமைதியா நிக்கிறான். ஜின்ஷா ஈஷியன் மேல கைய வைக்க அப்படியே ஒன்னு பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. முதல் தடவை பார்த்தது அவங்க அப்பா முன்னாடி நம்ம ஈஷியன் காப்பாத்தினது, அம்மா இறந்து போனப்போ யார் சொல்லியும் கேட்காம 3 தடவை வணக்கம் வச்சது அப்படின்னு எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இவளுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்சோன ஈஷியன் பெரிய பிரச்சனை பண்ணால, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கத்தி கத்தி அழுதுட்டு இருக்கா. எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. ஈஷியன் அப்படியே அசையாம படுத்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லாரும் மண்டி போட்டு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சென்னால முடியவே இல்ல. அப்படியே ஒரு பக்கம் அவன் மயங்கி விழுந்துட்டு இருக்க. ஜின்ஷா ஈஷியனை பார்த்து அழுதுட்டு இருக்கா. இங்க ஈஷியனை கூட்டு போயிட்டு அவன் பாடி எல்லாம் கிளீன் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. கூரோங் தான் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கான். சென்னுக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஜின்ஷா வரா. ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு, பெரிய காயம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் ஈஷியன் கூட இருக்கேன்னு சொல்றா. கூரோங் அங்க இருந்து வெளியே போயிடுறான். ஈஷியன் மேல கை வச்சு மறுபடியும் ஜின்ஷா பாத்துட்டே இருக்கும் போது அவன் சட்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்க மாதிரி தோணுது. பார்த்தா அவன் சட்டைக்குள்ள 3 லெட்டர் இருக்கு. ஒன்னு ராஜாக்கு, ஒன்னு அவனோட அக்காக்கு, ஒன்னு நம்ம ஜின்ஷாக்குன்னு சொல்லிட்டு 3 லெட்டர் இருக்கு. ஜின்ஷா வேகமா அவளுக்குன்னு வந்த லெட்டர் எடுத்து பிரிக்க ஆரம்பிக்கிறா. ஜின்ஷா, இந்த லெட்டரை நீ படிக்கிறனா ஒண்ணுதான் நடந்திருக்கும், நான் இறந்து போயிருப்பேன். இதுக்கெல்லாம் நீ கில்ட்டியா ஃபீல் ஆகாத. ஒன்ன தேடிட்டு அதுக்காக நான் வரல. உண்மையாவே ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம என் ஹார்ட் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு ஜின்ஷா. உன்ட்டு நான் பேசுறதை விட்டதுக்கு அப்புறமா 3 வருஷம் தான் நான் உயிரோட இருப்பேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. எங்கேயோ கஷ்டப்பட்டு வியாதியில இறந்து போறதுக்கு நான் இப்ப வீரமா தானே இறந்து போயிருக்கேன், பார்த்தல. சரி ஓகே, என்னோட அக்கா இருக்கால, சரியான வெட்டி, அவ ஒண்ணுமே பண்ண மாட்டா. அவளை நல்லபடியா பாத்துக்கோ. அவ பர்த்டே அப்போ என் சார்பா அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டு அவ குழந்தையும் நல்லபடியா நீ பாத்துக்கோ. நீ பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவையும் பாத்துக்கோ. அடிக்கடி அவங்கள போய் பாத்துட்டு வா. நான் இல்லாம ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம், நான் இப்பதான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லு. அது மட்டும் இல்லாம இந்த சென்னை இருக்கான்ல, சரியான ஆளு. நான் தான் அந்த கதையோட ஹீரோ, அவன் வில்லன். ஆனா வில்லன் ஜெயிச்சிட்டான் பாத்தியா உன் மனச. அது ஒண்ணு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனாலும் பாரு, ஹீரோ இறந்து போனாலும் வில்லனுங்க ரொம்ப நாள் வாழுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நிறைய கதை இருக்கும். அந்த மாதிரி அவனும் கூட ரொம்ப நாள் வாழுவான். சரி பரவாயில்ல, அதுவும் எனக்கு ஒரு வகையில நிம்மதிதான். ஆனா உனக்கு ஒரு லெட்டர் இப்படி எழுதி வச்சுட்டு இப்படி வீரமா நான் செத்து போயிருக்கேன்ல,
இனிமே கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ என்ன மறக்கவே மாட்டல. அப்படி பார்க்கும்போது சென்னோட நான் தான் ஒரு ஸ்டெப்பு கூட, அப்ப நான் தானே வின்னு அர்த்தம். இந்த மறக்க மாட்டேங்கிற விஷயத்த நீ உனக்குள்ளேயே வச்சுட்டா போதும். சென்னிகிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம். மத்தபடி நான் ரொம்ப ஹாப்பியா தான் போறேன். நீ என்ன மறக்கவே மாட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு திரும்ப ஹாப்பியா இருக்கு. நீ நல்லா இரு, சந்தோஷமா இரு. அப்புறம் ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷியன் அதுல எழுதி வச்சிட்டு இருக்கான். ஜின்ஷா இதை படிச்சுட்டு மறுபடியும் கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. அவனோட பாடியை அப்படியே மூடி வச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சின்ன ஒரு தளபதியோட பேச ஆரம்பிக்கிறான். என்னை பொறுத்தவரைய இங்க இருந்து நான் உயிரோட போக கூடாது, இங்கே நான் இறந்து போயிருக்கணும், அப்பதான் அங்க கரெக்டா எல்லாமே நடக்கும்னு சென்ன சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஜின்ஷாவும் பாடி மட்டும் எடுத்துட்டு ஈஷியனோட பாடி தான் இருக்கு, ஆனா அது சென்னோட பாடி அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு நேரா ஊருக்குள்ள வந்து இறங்குறா. சென்னோட அம்மா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்ஷா இந்த மாதிரி இறந்து போனவங்க வீட்டுல போடுற ட்ரெஸ் போட்டுட்டு கல்லறையோட வர அப்படியே அவங்க கதறி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாலாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பையன் இறந்து போயிட்டானான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு இந்த டீச்சரும் வராரு. நான் பாடியை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாரு. ஜின்ஷா கத்தி எடுத்து அவ கழுத்துல வச்சுக்கிறா. இதுக்கும் மேல என் புருஷனை அசிங்கப்படுத்தாதீங்க, போதும் அவரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்க யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. இந்த பொண்ணு இந்த அழுறாளேன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள விட்டுறாங்க. ஜின்ஷா நேரா உள்ள கிளம்பி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம சென்னு பார்த்தா நம்ம சென்ன அவன் அசிஸ்டன்ட் 2 பேரும் இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்கங்க ஆளுங்க பதுங்கி இருக்கிறவங்க எல்லாம் வராங்கல்ல, அவங்க கிட்ட சண்டை போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்காங்க. சென்னை கிட்ட சாக்லேட் ஒண்ணு ஜின்ஷா கொடுத்திருப்பா போல. இந்த சாக்லேட்டை எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்ப சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து சென்னு பார்த்துட்டு வாயில போட்டுக்கிறான். ஜின்ஷா கிட்ட சொன்னது ஞாபகம் வருது. நான் இங்க இருந்து வரக்கூடாது ஜின்ஷா, ஆனா உன்னை அங்க தனியா அனுப்பி வைக்கவும் பயமா இருக்குன்னு சொல்ல என்ன பண்ணிடுவாரு, உங்க டீச்சர் என் கழுத்தை கடிச்சு கொன்று வரா என்ன, நீங்க தான் இங்க எதிரிங்க கூட சண்டை போட போறீங்க, நான் கேபிட்டல் சிட்டிக்கு தான் பாதுகாப்பா போறேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த இடத்துக்கு ராணுவ வீரர்களை அனுப்பாம எவ்வளவு பெரிய மோசடிய உங்க டீச்சர் பண்ணி வச்சிருக்காரு, சத்தியமா நான் விட மாட்டேன், அதுக்கெல்லாம் நான் பழி வாங்கியே தீருவேன், கவலைப்படாதீங்கன்னு ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. எப்போதுமே எனக்கு நாடு முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஜின்ஷா, இனிமே என்னோட வாழ்க்கையில நீ மட்டும்தான் முக்கியம், நான் எப்பவுமே உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறேன், இது மட்டும்தான் கடைசியா நான் சண்டைக்கு போற நேரம், புரியுதா அப்படின்னு கேட்க ஜின்ஷா ஓகேன்னு தலையாட்டிட்டு இருக்கா. இங்க சென்னுக்கு அஞ்சலி செலுத்துற அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. உள்ள நம்ம சென்னோட அம்மாவை கூட்டு போயிட்டு ஜின்ஷா, அத்தை என்ன மன்னிச்சிருங்க, உங்க பையனுக்கு எதுவும் ஆகல, அவன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்ல அவங்க அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பையன் உயிரோட இருக்கானான்னு. அம்மா சில காரணங்களால என்னால சொல்ல முடியலன்னு சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. என் பையன் மேல சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய எதிர்பார்ப்பை வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தி அவனை வளர்த்துட்டேன். இப்பதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். என் பையன் என் கண்ணு முன்னாடி வரட்டும், நான் அவனை இனிமே வந்துட்டு எந்த குறையும் சொல்ல மாட்டேன், பாராட்டிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா உள்ள இருக்கிறது யாரோட பாடின்னு கேக்குறாங்க. கரெக்டா அப்போ ஈஷியனோட அக்கா உள்ள வராங்க. ஜின்ஷா பாக்குறா. அத்தை நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஷியனோட அக்கா கிட்ட போறா. நடந்த சண்டையில அக்கான்னு சொல்ல ஆரம்பிக்க என்னாச்சு, ஈஷியனுக்கு என்னாச்சுன்னு அவங்க அக்கா கேக்குறாங்க. ஈஷியன் உயிரோட இல்லன்னு ஜின்ஷா சொல்ல அவங்க அக்கா அங்கே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு அந்த லெட்டர் எடுத்து நம்ம ஜின்ஷா கொடுத்துட்றா. ஈஷியனோட அக்கா அவனோட பாடியை போய் உள்ள சவப்பெட்டியில பாத்துட்டு அந்த லெட்டர் அப்படியே அழுதுட்டே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கா சாரிக்கா, உன்கிட்டே அம்மா கிட்டே ஒரு பாய் கூட சொல்லாம வந்துட்டேன், ஆனா பரவாயில்ல, இந்த லெட்டர் எழுதுறதுக்கான நேரமாவது எனக்கு கிடைச்சதே. அக்கா நீ என்ன சாதாரணமா நினைக்காத, அப்பாவோட கொடி எடுத்துட்டு போயிட்டு ஒட்டுமொத்த படையையும் நான் கண்ட்ரோல் பண்ணேன். அப்பா எதெல்லாம் நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணேன். நான் செத்து போயிட்டு அப்பாவை போய் பாப்பேன் இல்லக்கா, அப்போ உங்க பாருங்க நீங்க மட்டும் சண்டை போடல, நானும் சண்டை போட்டு நாட்டை காப்பாத்திருக்கேன்னு சொல்லுவேன். ஆனா நீயும் அம்மாவும் நல்லா ஹாப்பியா இருங்க, எனக்கு ஆல்ரெடி கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்தது, கொஞ்ச நாள நானே இறந்திருப்பேன், எனக்கு ஒரு வீர மரணம் கிடைச்சிருக்கு, இதை நினைச்சு நீங்க எல்லாம் சந்தோஷம் தான் படணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஈஷியனோட அம்மாக்கும் அவன் இறந்து போன விஷயம் தெரியுது. ஈஷியனோட அம்மா அக்கா 2 பேரும் கையில ஒரு பெரிய பலகை எடுத்துட்டு, இந்த நாட்டுக்கு நிறைய சாதனைகளை நிறைய பாதுகாப்பை தேடி கொடுத்த குடும்பத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம், எங்களை ராஜா இப்பவே பாக்கணும்னு சொல்லிட்டு அரசவை நடக்கிற நேரமா பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. உள்ள முழுக்க ஒரே பிரச்சனையா இருக்கு. சென்னு இறந்துட்டானா, ஈஷியன் இறந்துட்டானா, இந்த நேரத்துல ஈஷியனோட அம்மா வெளியே வந்து நிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள விடாதீங்கன்னு சில பேர் சொல்றாங்க. டீச்சர் சொல்றாரு உள்ள விடக்கூடாது, அவங்களை இப்படியே அரெஸ்ட் பண்ணி வெளியே அனுப்புங்கன்னு. ஆனா ராஜா ரொம்ப அப்செட்டா இருக்காரு. இல்ல அவங்கள உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஈஷியனோட அம்மாவும் அக்காவும் உள்ள வராங்க. என் பையன் இறந்துட்டான், உங்களுக்காக ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கொடுக்க ஈஷியனோட லெட்டரை ராஜா படிக்க ஆரம்பிக்கிறான். ராஜா என்ன மன்னிச்சிருங்க, உங்களை கடைசியா ஒரு தடவை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு, எங்களை விட ஆளுங்க எதிரிங்க நிறைய இருந்தாங்க, எத்தனையோ தடவை படைகளை அனுப்புங்க நான் டீச்சருக்கு லெட்டர் எழுதியும் ஒரு தடவை கூட அவர் எனக்கு அனுப்பவே இல்ல, ஒருவேளை அனுப்பி இருந்தா எங்க ஆளுங்க எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு, இப்ப அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு, இதுக்கும் மேலேயாவது மீதி மிச்சம் இருக்கிறவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராஜா எப்ப வேணா வந்து பாக்கலான்னு ஒரு டோக்கன் கொடுத்தாருல, அதையும் கொடுத்து விட்டுருக்கான் ஈஷியன்.
ராஜாக்கு அப்படியே உதடெல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது ஈஷியன் இறந்து போயிட்டான்னு. இங்க பாருங்க, எல்லாம் உங்களாலதான் நடந்தது. நீங்க தான் அங்க படைக்கு கொடுக்க வேண்டிய நிறைய காசை பிரிச்சு விட்டீங்க. இதனால என்ன ஆச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு படைகளை மறுபடியும் சீக்கிரமா அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, இல்ல ராஜா, அது வந்து டீச்சர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாய மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கத்தவே ஆரம்பிச்சிடுறாரு முதல் தடவையா. கையில இருக்கிற டோக்கனை அப்படியே தூக்கி எறிய ராஜாவை பார்த்து முதல் முறையா பயந்து போயிட்டு அப்படியே அசந்து போய் நின்னுட்டு இருக்காருங்க நம்ம டீச்சரு. ராஜா ரொம்ப கோவத்துல, செய்யுங்க, போய் சொல்றதெல்லாம் செய்யுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏதோ இங்க பார்த்தா சென்னுக்கு கெட்டது நடக்கிற மாதிரி ஜின்ஷாக்கு கனவு வருது. சென்னு அவகிட்ட, பின்னாடி ஒரு பெயிண்டிங் இருக்கு நம்ம ரூம்ல, அதுக்கும் பின்னாடி ஒரு குட்டி ட்ரா இருக்கு, அதுல எனக்கு முக்கியமான பொருள் எல்லாம் வச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை நீ பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். அந்த பொருளை எடுக்கிறதுக்கு ஜின்ஷா இப்ப ஓடிட்டு இருக்கா. கனவுல பயந்து போயிட்டு பார்த்தா ஜின்ஷாவை காப்பாத்தும் போது நம்ம சென்னு ஒரு மாஸ்க் போட்டிருந்தான்ல, அந்த மாஸ்க் ஜின்ஷா ஒரு தடவை அவனை கிண்டல் பண்ற மாதிரி கண்ணு தெரியலையான்னு சொல்லிட்டு கண்ணாடி ஒண்ணு கொடுத்திருந்தால கிஃப்டா, அந்த கண்ணாடி. அதுக்கப்புறமா இவ்வளவு அழகா ஒரு தடவை காதல ரியலைஸ் பண்ணும்போது ஒரு படம் ஒண்ணு வரைஞ்சு வச்சிருந்தானே, அந்த படம்னு இவள லவ் பண்றதுக்கு முன்னாடியே ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே செஞ்ச ஒரு கிஃப்டையும் சென்னை பத்திரமா வச்சிருக்கான். இந்த கிஃப்ட் மட்டும் ஜின்ஷா கையில கிடைச்சிடவே கூடாது, அப்புறம் நம்ம பயங்கரமா கிண்டல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே எழுதி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு ஜின்ஷா அழ ஆரம்பிக்கிறா. வேலைக்கார பொண்ண பாக்குறா. இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, நாளைக்கே என்னோட பாட்டி கூட சேர்ந்து நீ என்ன பண்ற, எல்லாரும் பத்திரமா அந்த ஊர்ல போய் தங்கி இருக்கீங்க, என் குடும்பத்து பொறுப்ப உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், உன்னை என் தங்கச்சியா பாக்குறேன், உனக்குன்னு சொல்லிட்டு சொத்து நகையெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, நீ இங்க இருந்தோ இல்ல என் குடும்பத்தோட இருந்தோ கஷ்டப்படணும்னு இல்ல, ஆனா பாட்டி கூட நீ இருக்கிற வரைய நீ ஹாப்பியாவே இருப்பேன்னு சொல்ல, அக்கா என்ன உங்களை விட்டு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு அழ ஆரம்பிக்கிறா. இல்ல நீ போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஜின்ஷா சொல்லிட்டு சிங்லான பாக்குறா. சிங்லான்னு சொல்லிட்டு இருக்கா, இவனுக்கு தனியா இருக்கிறதுக்கே பிடிக்காது, கொஞ்ச நாள் அவன் கூட இருந்தான்ல, தனியா இருந்தாலே சோகமா இருப்பான், ஈஷியன் கூட நீ திரும்பி வர வரைய நான் கம்பெனிக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு சவப்பெட்டி கூட அவளே உட்காந்துட்டு இருக்கா. ஜின்ஷா கையில ஒரு வால் எடுக்கிறா. நேரா கிளம்பி டீச்சரோட வீட்டுக்கு போயிடுறா. அந்த அசிஸ்டன்ட் கழுத்துல வாழை வச்சு அப்படியே மிரட்டிட்டு டீச்சரோட ரூம் வரைய போயிடுறா. போறவக்கா வாழை கீழே போட்டுட்டு டீச்சர் கிட்ட, சீக்கிரமா படைகள் அனுப்புங்க, சீக்கிரமா அனுப்புங்க, அங்க இருக்கிற மீதி வீரர்களையாவது காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க, நானே இங்க ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கேன், என்னால எப்படி படைகளை அனுப்ப முடியும் அப்படின்னு டீச்சர் கேக்குறாரு. இங்க ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கலாம், ஆனா உங்க பேச்சை கேட்கறதுக்கு வெளியே எத்தனை பேர் இருக்காங்க, வெளியே அந்த எதிரி படைகள்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கும் மேல உயிரோட இருந்து எனக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீங்க மட்டும் இந்த படைகளை இப்பவே அனுப்பலன்னா இந்த விஷத்தை நான் குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷா மிரட்ட ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சென்னு சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே சென்னுக்கு மயக்கம் வந்து அப்படியே விழுந்துடுறான். சென்னோட அசிஸ்டன்ட் மட்டும் தான் எதிரிங்க கூட இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனாலே முடியல, பாஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவனும் சண்டை போட முடியாம கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறமா மயக்கத்துல இருந்து சென்னை எதிரிக்கிறவன் அசிஸ்டன்ட் இறந்து போய் கிடக்கிறத பாக்குறான். எதிரிங்கெல்லாம் இவன் இறந்து போயிட்டான்னு நினைச்சு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே அசிஸ்டன்ட் தூக்கி மடியில போட்டுட்டு இப்பதான் அவங்க அனுப்பின படைகள்லாம் வருது போல அமைதியா உட்காந்துட்டு இருக்கான் சென்னு. அசிஸ்டன்ட்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இறந்து போயிருக்கான். முடியலன்னு சொல்லிட்டு சென்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இங்க இந்த டீச்சர் இருக்காருல, அவர் நம்ம ஜின்ஷா உள்ள வந்தவள வெளியவே விடலையா, உள்ளேயே ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காரு. அங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி டீச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இங்க இருக்கிற யாரையுமோ இல்ல அங்க இருக்கிற காட்டுமிராண்டிங்க கூட்டத்தையோ நம்பி இருக்க கூடாது, அவங்கள நம்பி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சா நமக்கே அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரோட ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நீ அழாத, பாத்துக்கலாம், துரோகம் பண்ணிட்டாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேக்குறாரு. இதெல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கல, நம்ம இந்த நாட்டை ஊழல்வாதிகள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு பிளான் போட்டோம். ஆனா நம்ம பிளான் நிறைய பேரை ஏமாத்துறதும் அதுல இருந்தது, அது எல்லாமே இப்படி தப்பாயிடுச்சு, உன் மேல தப்பு இல்ல அப்படின்னு டீச்சர் சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க ஒய்ஃப் பாக்குறாங்க, நீங்க ரொம்ப நல்லவரு, நான் உங்களுக்கு ஒரு தடவை கூட குழந்தை பெத்து கொடுக்க முடியலங்கிற வருத்தத்தை நீங்க காட்டினதே இல்ல, ஒரு தடவை கூட நீங்க இன்னொரு பொண்ணை ஏறெடுத்தும் பார்த்ததில்ல, துணை மனைவி கூட வச்சுக்கிட்டது இல்ல, நான் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியாவே இல்லன்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிக்க, விடுமா விடுமா அதெல்லாம் கவலைப்படாதமா அப்படின்னு அவர் பாத்துட்டு இருக்காரு. இங்க பார்த்தா அசிஸ்டன்ட் அங்க வந்துட்டு இருக்கான். நம்ம பாதுகாப்பு படைகள் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, இதுக்கும் மேல நம்ம என்ன பண்ண போறோம், ஜின்ஷாவை நீங்க வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு கேட்க, அவ உயிரோட இருக்கிற வரைதான் அவன் என்ன பாக்குறதுக்கு வருவான் அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. ஜின்ஷாவா அங்க இருக்கா போல, அவர் அங்க உயிரோட இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா, எப்படி தெரியும்னு கேட்க, என்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்லயே ரொம்ப தெளிவானவன் அவன், அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாதா என்ன, அவன் உன்னை பாக்குறதுக்கு கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்ல மறுபடியும் அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு இருக்கான். உங்க ஒய்ஃபை நாங்க இப்ப என்ன பண்ணட்டும்னு கேட்க, பத்திரமா அவளை பாதுகாப்பா வெளியே அனுப்புங்க, சீக்கிரமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஜின்ஷாவையும் கூட்டிட்டு போயிடுறாங்க தனியா. சென்னு கரெக்டா உள்ள வரான். கையில வாளோட தான் சென்னு வந்துட்டு இருக்கான்.
டீச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ண பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த காட்டு மிராண்டிங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க. ஆனா நிறைய சொதப்பல் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல, இந்த புக்ல என்னோட அறிவை நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். ஒண்ணு கூட நான் தப்பு பண்ணல. ஆனா விதி விளையாடிடுச்சு. நான் நம்பின நிறைய பேரு எனக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வேற வழியே இல்லாம காட்டு மிராண்டிங்களோட நம்பிக்கைய நான் தேட வேண்டியதா போயிடுச்சு. என்ன பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு டீச்சர் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இந்த பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அழிச்சேதான் ஆகணும். அவங்க அடங்க மாட்டாங்க. எத்தனை சட்டம் போட்டாலும் அதை அவங்க மீறுவாங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்ல, அவங்க கிட்ட தப்பு இல்ல, உங்ககிட்ட தான் தப்பு இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணிருந்தா எல்லாத்தையும் சட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஆனா நீங்க ட்ரையே பண்ணல. அதுக்குள்ள தப்பான பாதைய தேடி போயிட்டீங்கன்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். பத்தா சுத்தி என்னையா கொட்டி வச்சிட்டு இருப்பாங்க போல. அசிஸ்டன்ட் அங்க அப்படியே இந்த இடத்த பத்த வச்சிடுறான். இந்த டீச்சர் சென்னோட இங்க இறந்து போயிடலான்னு முடிவு பண்ணிருக்காரு. ஆனா அப்பன்னு பார்த்து டீச்சரோட ஒய்ஃப் ஜின்ஷாவோட கழுத்துல கத்திய வச்சுட்டு உள்ள வந்துடுறா. என் புருஷனை உயிரோட விட்டுரு, அவர் எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ணதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிக்கிறா. சென்னை அதுக்குள்ள ஜின்ஷாவை பார்த்துட்டு கண்ணாலேயே சிக்னல் கொடுக்கறான். உடனே ஜின்ஷா அந்த டீச்சரோட ஒய்ஃப் கையை கடிச்சிட்டு அங்க இருந்து ஓடி வர ஆரம்பிக்க, சென்னை கையில வாள் எடுத்து அந்த டீச்சர் ஒய்ஃபா அப்படியே அடிச்சிடுறான். அங்கேயே அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டு இருக்க சென்னை ஓடி போய் ஜின்ஷாவை கட்டி பிடிச்சுக்கிறான். டீச்சர் ஓடி போறாரு, ஒய்ஃபை தூக்கி மடியில போட்டுக்கிறாரு. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேயே இறந்து போயிட, டீச்சர் பாட்டுக்கு அழுதுட்டு அதே இடத்துல உட்கார்ந்துருக்காரு. சென்னு போறான். டீச்சரோட இந்த நாலேஜ் எல்லாம் ஒரு புக்ல வச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அத கையில எடுத்துக்கிறான். உங்களை மாதிரி என்னைக்கும் நான் பார்த்த மாதிரி போக மாட்டேன். என்னைக்கும் நான் உண்மையா என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வேன்னு அந்த புக்க ஜின்ஷா கையில கொடுத்துட்டு ஜின்ஷாவை அப்படியே தூக்கிட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறான். எரியற இடத்துல இருந்து டீச்சரை காப்பாத்துவோ வெளியே கூப்பிடுறதுக்கோ அவன் ட்ரையே பண்ணல. வெளியே வந்து நின்னு பாத்துட்டு இருக்கான். ராஜாவோட உத்தரவு வருது. படைகள் அனுப்புனவங்க அந்த காட்டுமிராண்டி கூட்டத்தை ஒட்டுமொத்தமா கட்டுப்படுத்திட்டாங்க. நம்ம ஊருக்குள்ள இருக்கிற காட்டுமிராண்டி கூட்டத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் தண்டனை கிடைச்சிருச்சு. இதுக்கும் மேல யாராவது தப்பான ஆளுங்க கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணா அவங்களுக்கும் அதே தண்டனை கிடைக்கும். இப்ப மறுபடியும் நாடு அமைதியை நோக்கி திரும்பிட்டு இருக்குன்னு ராஜா உத்தரவுல எழுதியிருக்காரு. இதெல்லாம் அமைதியா கேட்டுட்டு சென்னை ஜின்ஷா 2 பேரும் கையில இந்த புக் எடுத்துட்டு கிளம்பி மறுபடியும் நாட்டுக்குள்ள போறாங்க. அத்தோட தான் இந்த சீரீஸ் ஒரு முடிவுக்கு வருது. சூப்பர் ரொமான்டிக்கா ஆரம்பிச்ச இந்த சீரீஸ் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு பெரிய வாரோட முடிஞ்சிருக்கு. சீரீஸ் எப்படி இருந்தது மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான இன்னொரு சீரீஸ்ல பார்க்கலாம். அது வரைய பாய்.